ஹாய் கைஸ், இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸோட ஷெடியூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டாப்பிங்ஸில் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா, இந்த ட்ரெயினுக்கான ஆன்லைன் புக்கிங்ஸ் எல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ்க்கு நேற்று தான் இந்தியன் ரயில்வேஸ் ஒரு ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம நேற்றே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ அந்த ஷெட்யூலை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி சதர்ன் ரயில்வேஸ் ஒரு ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஷெட்யூலை பார்க்கலாம். இந்த நியூ ஷெட்யூலில் தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துலேருந்து ஈவினிங் 6:10க்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 5:40க்கு ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. அடுத்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்துலேருந்து ஈவினிங் 4 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 3:45க்கு தாம்பரம் போய் ரீச் ஆகுது. இப்படி தான் இந்த ஷெட்யூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது தாங்க நம்ம நேற்று பார்த்த ஷெட்யூல். இதில் தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 6:05க்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் 5:45க்கு ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. அடுத்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 3:35க்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் 3:10க்கு தாம்பரம் போய் ரீச் ஆகுது. இப்படி தான் இந்தியன் ரயில்வேஸ் இந்த ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி சதர்ன் ரயில்வேஸ் ரிலீஸ் பண்ண நியூ ஷெட்யூலை பார்க்கலாம். இந்த நியூ ஷெட்யூலில் தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 6:10க்கு தாம்பரத்துலேருந்து கிளம்புது. செங்கல்பட்டுக்கு 6:38க்கு 40க்கு கிளம்பி, விழுப்புரத்துக்கு 8:20க்கு 30க்கு கிளம்பி, திருப்பாரிப்புலியூருக்கு 9:03க்கு 4க்கு கிளம்பி, சிதம்பரத்துக்கு 9:38க்கு 40க்கு கிளம்பி, மயிலாடுதுறைக்கு 10:20க்கு 22க்கு கிளம்பி, திருவாரூருக்கு 11:30க்கு 35க்கு கிளம்பி, திருத்துறைப்பூண்டிக்கு 12:04க்கு 12:06க்கு கிளம்பி, பட்டுக்கோட்டைக்கு 1:08க்கு 1:10க்கு கிளம்பி, அறந்தாங்கிக்கு 1:50க்கு 51க்கு கிளம்பி, காரைக்குடிக்கு 2:10க்கு 15 கிளம்பி, சிவகங்கைக்கு 2:48க்கு 2:50க்கு கிளம்பி, மானாமதுரைக்கு 3:27க்கு 3:30க்கு கிளம்பி, பரமக்குடிக்கு 3:53க்கு 55 கிளம்பி, ராமநாதபுரத்துக்கு 4:18க்கு 4:20க்கு கிளம்பி, லாஸ்ட்டாக ராமேஸ்வரத்துக்கு 5:40க்கு போய் சேருது. ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் ஒரு 60 கிலோமீட்டர், ஒரு 1 ஹவர் ட்ராவல் தான். 5:15க்குள்ளே போய் ரீச் ஆயிரும். 5:40 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 5:30க்குள்ளே போய் ரீச் ஆயிரும். அடுத்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ராமேஸ்வரத்துலேருந்து ஈவினிங் 4 மணிக்கு எடுத்து ராமநாதபுரத்துக்கு 4:50க்கு 52 கிளம்பி, பரமக்குடிக்கு 5:16க்கு 18 கிளம்பி, மானாமதுரைக்கு 5:47க்கு 5:50 கிளம்பி, சிவகங்கைக்கு 6:13க்கு 15 கிளம்பி, காரைக்குடிக்கு 6:50க்கு 55 கிளம்பி, அறந்தாங்கிக்கு 7:19க்கு 7:20 கிளம்பி, பட்டுக்கோட்டைக்கு 7:58க்கு 8 மணிக்கு கிளம்பி, திருத்துறைப்பூண்டிக்கு 8:43க்கு 45 கிளம்பி, திருவாரூருக்கு 9:25க்கு 9:30 கிளம்பி, மயிலாடுதுறைக்கு 10:13க்கு 10:15 கிளம்பி, சிதம்பரத்துக்கு 10:48க்கு 10:50 கிளம்பி, திருப்பாரிப்புலியூருக்கு 11:23க்கு 24 கிளம்பி, விழுப்புரத்துக்கு 1:05க்கு 1:15 கிளம்பி, செங்கல்பட்டுக்கு 2:48க்கு 2:50 கிளம்பி, லாஸ்ட்டாக தாம்பரத்துக்கு காலையில் 3:45க்கு போய் ரீச் ஆகுது. லாஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு இந்த வண்டிக்கு 2 டைரெக்ஷன்லையுமே ஸ்லாக் டைம் அதிகமாக தாங்க கொடுத்துருக்காங்க. அதனால் 20 to 30 மினிட்ஸ் ஏர்லியாக தான் இந்த ட்ரெயின் அதோட டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆக போகுது. இதாங்க இந்த ட்ரெயினோட நியூ ஷெட்யூல். இந்த ட்ரெயினோட புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐஆர்சிடிசி ஆப்பில் இந்த ட்ரெயின் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. தாம்பரம் டு ராமேஸ்வரம் தான் ஷோ ஆகுது, ராமேஸ்வரம் டு தாம்பரம் ஷோ ஆகலை. ஏப்ரல் 6 தான் ஸ்டார்டிங் டே, அன்னைக்கு ஷோ ஆகலை. ஏப்ரல் 7லேருந்து தான் ஷோ ஆகுது. ஏப்ரல் 7லேருந்து உள்ள புக்கிங்ஸ் கம்மிங் சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இன்னொன்று என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ் ரிலீஸ் பண்ணது லிமிட்டடான ஸ்டாப்பிங்ஸோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஷெட்யூலை. நம்ம சதர்ன் ரயில்வேஸ் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம நினச்ச இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எந்த இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்குமே வரல கைஸ். இந்தியன் ரயில்வேஸ் ரிலீஸ் பண்ணதை இவங்க டைமிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் விட்டதுக்கு காரணமே திருவாரூர் டு காரைக்குடி லைனில் டைரெக்டாக சென்னைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ட்ரெயின் இல்லாதனால தான் இந்த ட்ரெயினை விடுறாங்க. அப்படி விட்ட இந்த ட்ரெயினுக்கே திருவாரூர் டு காரைக்குடி லைனில் இம்பார்ட்டன்ட் ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை. திருவாரூர் டு காரைக்குடி லைனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் என்னென்னா, திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, இந்த 6 ஸ்டேஷன் தான் கைஸ். இந்த 6 ஸ்டேஷனில் மட்டும் ப்ராப்பராக ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தா பரவாயில்ல.
ஆனால் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம் ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங் கொடுக்கல. அதுக்கடுத்து பட்டுக்கோட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டாப்பிங் பேராவூரணி கொடுக்கல. அதுக்கப்புறம் அறந்தாங்கி தான் கொடுத்துருக்காங்க. அறந்தாங்கிக்கு அப்புறம் அடுத்து காரைக்குடி தான். நான் அட்லீஸ்ட் விழுப்புரத்துக்கும் திருப்பாறைப்புலியூருக்கும் நடுவில் பண்ருட்டியும், மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் நடுவில் பேரலாம் ஜங்ஷனும், திருத்துறைப்பூண்டிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் முத்துப்பேட்டையும் அதிராம்பட்டினமும், பட்டுக்கோட்டைக்கும் அறந்தாங்கிக்கும் நடுவில் பேராவூரணியும், ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவில் மண்டபம். இந்த ஸ்டாப்பிங்ஸ் எல்லாமே சதர்ன் ரயில்வேஸ் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்தியன் ரயில்வேஸ் ரிலீஸ் பண்ணதை அப்படியே காப்பி அடித்து போட்டிருக்காங்க. சதர்ன் ரயில்வேஸ்க்கு தெரியும் நம்ம லைனில் எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குதுன்னு. ஆனால் அவங்களே இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சே பார்க்கல. ட்ரெயினே இல்லாத பிளேஸுக்காக ட்ரெயினை விடுறோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் ஸ்டாப்பிங்கை கொடுக்காம விட்டால் அப்புறம் எதுக்கு தான் அந்த ட்ரெயினை விடணும்? ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஃப்யூச்சர்லேயாச்சும் இந்த ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் மக்களோட டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த ட்ரெயின் ஒரு மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் தான். நான் சொன்ன எல்லா ஸ்டாப்பிங்ஸுமே இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கலாம். ஏன் தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த ட்ரெயினை தான் கைஸ் முன்னாடி தாம்பரம் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸாக ரன் பண்ணாங்க. அப்போ இந்த ஸ்டாப்பிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு கைஸ். நம்ம பேராவூரணியுமே இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் இப்போ பெர்மனண்ட்டாக நமக்கு கிடைக்கும்போது முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் இல்லாதது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ட்ரெயினில் இன்னொரு முக்கியமான சேஞ்சுமே பண்ணியிருக்காங்க கைஸ். அது என்னென்னா லோக்கோ சேஞ்ச் இனிமேல் திருவாரூர் ஜங்ஷனில் இல்லை, விழுப்புரம் ஜங்ஷனில் தான் நடக்கும். நேற்று இந்தியன் ரயில்வேஸ் ரிலீஸ் பண்ணியிருந்த ஷெட்யூலில் திருவாரூர் ஜங்ஷன் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி சதர்ன் ரயில்வேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க ஷெட்யூலில் விழுப்புரம் ஜங்ஷன் போட்டிருக்காங்க. அதனால தான் டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விழுப்புரம் ஜங்ஷனுக்கு கொஞ்சம் ஸ்லாக் டைம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ஏர்லியாகவே விழுப்புரம் ஜங்ஷன் போய் ரீச் ஆகும். அப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே லோக்கோ சேஞ்ச் பண்ணி ஆன் டைமுக்கு ட்ரெயினை கிளம்ப வச்சுருவாங்க. திருவாரூர் ஜங்ஷனில் தான் முன்னாடியெல்லாம் இன்ஜின் சேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கே ரொம்ப லேட் பண்ணுறதுனால தான் அதை விழுப்புரம் ஜங்ஷனுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒன்று தோணுதில்ல கைஸ், இந்த ட்ரெயினை திருவாரூர் டு காரைக்குடி லைனில் விட்டதுக்காக முத்துப்பேட்டையிலையும் அதிராம்பட்டினத்துலேயும் பேராவூரணிலையும் ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்கலாமேன்னு தோணுதில்ல கைஸ் உங்களுக்கு? அதே தான் எனக்கும் தோணுது. எப்போ தான் ஸ்டாப்பிங் வரப்போகுதோ தெரியல. எங்கள் லைனில் ரன் ஆகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இதே கண்டிஷன் தான் கைஸ். எப்போ தான் நம்ம ஊருக்கு ஸ்டாப்பிங் வரும்னு தான் இருக்கும். ஒரு தடவையாச்சும் நம்ம ஊருக்கு ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஸ்டாப்பிங்கோடு இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை. எல்லா டைமும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் வாங்கிட்டுருக்கோம். எப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஸ்டாப்பிங்கோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ட்ரெயின் ரன் ஆகிற ரூட், அப்புறம் கோச் காம்போசிஷன், இந்த எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் கைஸ். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸை உடனே ரிசீவ் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.